தக்கலையில் மாயமான சிறுமிகள் மீட்பு. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே கணவரை பிரிந்த பெண் ஒருவர் 8ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பு படிக்கும் தனது 2 மகள்களுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 2 சிறுமிகளும் நள்ளிரவில் திடீரென மாயமானார்கள். இதுகுறித்து அந்த சிறுமிகளின் தாயார் தக்கலை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான மாணவிகளை தேடி வந்தனர். அப்போது சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மாயமான மாணவிகள் இருவரும் கடந்த 13ஆம் தேதி அதிகாலை சுங்கான்கடை பகுதியில் உள்ள ஒரு கடையில் வாலிபர் ஒருவருடன் மோட்டார் சைக்கிளில் வந்து இறங்குவதும் அங்கு டீ குடித்துவிட்டு மீண்டும் மோட்டார் சைக்கிளில் ஏறி செல்லும் காட்சிகளும் பதிவாகியிருந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்திய போது மாணவிகளை அழைத்து சென்றது தக்கலையை சேர்ந்த வழக்கறிஞர் அஜித்குமார் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதாவது 12ஆம் தேதி நள்ளிரவு 2 மாணவிகளும் ஜாலியாக ஓர் சுற்று திட்டமிட்டு வீட்டை விட்டு வெளியேறி தக்கலை பகுதியில் சைக்கிளில் சுற்றி திரிந்துள்ளனர். மேலும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போது வீட்டிலிருந்து 10,000 ரூபாய் பணமும் மற்றும் துணி மணிகளையும் எடுத்துக்கொண்டு வெளியேறியுள்ளனர். அப்போது மாணவிகள் இருவரையும் அஜித்குமார் விசாரித்துள்ளார். பின்னர் அந்த சிறுமிகளிடம் அஜித்குமார் உங்களை போலீசில் பிடித்து கொடுக்கப் போவதாக மிரட்டி தக்கலையில் உள்ள தனது அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் அங்கு வைத்து 8ஆம் வகுப்பு மாணவியை தனியாக அறைக்கு அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். பின்னர் இந்த சம்பவத்தை யாரிடமும் செல்லக்கூடாது என மிரட்டி இருவரிடமும் இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டாம் எனவும் எங்காவது சென்று ஓர் சுற்றிவிட்டு வீடு திரும்புங்கள் எனவும் கூறி மீண்டும் மோட்டார் சைக்கிளில் சிறுமிகளை ஏற்றிச் சென்று வடசேரி பஸ் நிலையத்தில் இருந்து மதுரை பஸ்ஸில் ஏற்றிவிட்டுள்ளார். பின்னர் சிறுமிகள் இருவரும் நெல்லையில் இறங்கியுள்ளனர். இந்நிலையில் எங்கே போவது என தெரியாமல் நின்று கொண்டிருந்த சிறுமிகளை அம்பாசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் மற்றும் அவரது நண்பரும் லாட்ஜுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு மோகன்ராஜ் என்பவர் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதனிடையேதான் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக சிறுமிகளை வரவழைக்க 4 நாட்களாக அஜித்குமார் அவர்களது செல்போன் எண்ணை தொடர்பு கொள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தார். இதனை சைபர் கிரைம் போலீசார் கண்டுபிடித்தனர். பின்னர் அந்த செல்போன் எண்ணை வாங்கி போலீசார் தொடர்பு கொண்டனர். ஆனால் அவர்களது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று மாணவிகளின் செல்போன் செயல்பாட்டுக்கு வந்ததை தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் பேசியதில் 2 பேரும் நெல்லையில் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தனிப்படையினர் நெல்லை சென்று 2 மாணவிகளையும் மீட்டு தக்கலை போலீஸ் நிலையம் அழைத்து வந்தனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவியை மருத்துவ பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் தக்கலை போலீசார் இந்த வழக்கை மார்த்தாண்டம் மகளிர் போலீஸ் நிலையத்திற்கு மாற்றினர். அவர்கள் விசாரணை நடத்தி போக்சோ உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அஜித்குமாரை கைது செய்தனர். இதனிடையே நேற்று அவருக்கு திருமணம் நடைபெற இருந்தது. ஆனால் அவரால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு ஒரு பெண் கொடுத்த புகாரால் அந்த திருமணம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.